பெரிய மனிதர்கள் வரும்போது மரியாதை செய்வார்கள். இன்னமும் சில இடங்களிலே அந்த வளமை இருக்கிறது. ஒருத்தர் கால் மிரிபட்டா அவர காலை அல்லது அவரோட உடம்ப தொட்டு மோந்து விழுவாங்க. இப்படியான கௌரவமும் கண்ணியமும் தெரிந்து பண்டைய காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து வந்த நம்மிலே இவைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்படும் போதுதான், நன்றி மறக்கப்படும் போதுதான் நிச்சயமாக நாம் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தண்டனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பழைய காலங்களில் நல்ல விஷயங்களை தான் காட்டி கொடுத்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை முழு குடும்பமும் சேர்ந்து என்ன செய்வாங்க, வருஷ கத்முல் குர்ஆன் வரிச கத்தம் ஏற்பாடு பண்ணுவாங்க. முழு ஃபேமிலியும் ஒன்று சேருவான். ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் மௌத்தா போனவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தில் மௌத்தா போனவர்களுடைய பேர்ல குர்ஆன் ஓதுவா. காலையில இருந்து பகல் வரைக்கும் எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்க. பெண்கள் தலையில துணியை போட்டு குர்ஆன் ஓதுவா. பகலைக்கு குடும்பங்கள் எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமா போவோம். இப்ப அதெல்லாம் வானம் பண்ணாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் நல்ல வழியோட தேர்ந்தெடு கெட் டுகெதர் தேர்ந்தெடுத்துக்கிறான். என்ன நடக்குது போய்த்து பாருங்க. நானும் 2-3 போயிருக்கிறேன். நல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுல வேற பாட்டு போட்டு டான்ஸ் ஆடின பிறகு அறிவிப்பாளர் சொல்றார், ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, சிறந்த முறையில் ஆடினீர்கள், அடுத்த வருஷம் இன்னும் சிறந்த முறையில் ஆடுவதற்கு அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்யட்டுமாக. இதுதான் காலம். பழைய காலத்தில் அதல்ல, முழு ஃபேமிலியும் உட்கார்ந்து குர்ஆனை ஓதினார்கள். குர்ஆனை ஓதி குடும்பத்தில் உள்ளவர்களை ஞாபகப்படுத்தி குடும்பங்களை ஒன்று சேர்த்தார்கள். இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு தரீகத்துடைய மஷாயிகுமார்களும் எங்களுக்கு இதைத்தான் காட்டி தந்தாங்க. பாவமான காரியத்தை விட்டும் திக்ரில் உட்கார வச்சா, ஹராத்தை விட்டு ஓரமாக்கிய ஹலாலின் பக்கம் எங்களை பழக்கினாங்க. அதெல்லாம் வானம் 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 என்று நாசமாக்கி போட்டதினால கெட்ட விடயங்களும் பாவமான காரியங்களும் நம்மிலே தலைவிரிகோலமாக ஆடிக்கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இலங்கையில இஸ்லாம் எவ்வளவு இருக்குது, 100க்கு எவ்வளவு இருக்குது. ஒரு கணிப்பீடு எடுத்துக்கொண்டு சொன்னால், அந்த காலத்துல சுன்னத்துல் ஜமாத்துடைய ஆட்கள் தான் ஃபுல்லா இருந்தான். பின்னால் இப்ப குறைஞ்சு வேற வேற கொள்கை எல்லாம் வர ஆரம்பிச்சு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் நான் சொல்றேன் பாருங்க, அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள், அந்த காலத்தில் இருந்த மக்கள் எவ்வளவு நல்லவர்களாக, எவ்வளவு அந்நிய மக்களுடைய மனங்களை வென்றவர்களாக இருந்தான். இந்த கந்தூரி வைபவம் இதே கந்தூரி கொடுக்கிற வைபவம் இருக்கிறே, இதால கூட என்ன தெரியுமா செய்வாங்க, அந்நிய மக்களை கவர்ந்துருவாங்க. அந்நிய மக்களை கவருவாங்க. சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அந்நிய மத ஜாதிக்காக சொல்லுவாங்க, இந்த காலி பகுதிகளில் சில இடங்கள் இருக்குது, பகல் வந்து இப்ப கொழும்புகள்ல வந்து 150-200 சாணம் வைப்பாங்க, காலியில 1000 சாணம் எல்லாம் லேசா சொல்லுவாங்க. நேத்து ஒரு கந்தூரி நடந்து 1000 சாணம்டுவாங்க, சும்மா லேசா சொல்லுவாங்க. அப்படி பெருசா தான் நாங்க நடக்கும். ஒரு தெக்கையால போய் கேட்கிறேன், காதிரியா தரீகாவுடைய முக்கியமான ஒரு இடம், அங்க போய் கேட்கிறேன், எத்தனை சான் சாப்பாடு? நாங்க ஒரு 1000 சான் வச்சோம். அதுல 150 அந்நிய மனிதர்கள். அவங்க வாராங்க, ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் கொடுங்க, நல்லா கொடுங்க. இதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை அந்நிய மதத்தவர்கள் வெறுக்கவும் இல்லை, அவங்க ஹெல்ப்பா தான் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடின் நாள யாரு சாப்பாடு கொடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். சின்னொரு 1 ரூபால இருந்து 1 லட்சம் வரைக்கும் யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ, அந்த ரிஸ்க் எவ்வளவு எல்லாம் கலக்குதோ, அதன் மூலமாக அல்லாஹு தஆலா கொடுத்தவர்களுடைய நோயை லேசாக்கி அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக பரக்கத்து செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, சாப்பாடு கொடுக்கிறது. ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, மார்க்கத்தை போதிச்சு பார்க்கறாங்க, ஒருத்தருமே வார மாதிரி இல்லை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு 200 நெருப்பு வணங்குறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நல்ல ஆடுகள் அறுத்து, 200 பேர் தானே, நல்ல ஆடுகள் அறுத்து, நம்ம நாட்டில் ஆடு இருக்கிறன்னா துண்டு பீஸா கட் பண்ணுவாங்க. அங்க அப்படியே இல்லை, பெரிய ஆட்டோட அப்படியே கொண்டு வைப்பாங்க, கால்களால தூக்கி அந்த மாதிரி. அப்ப 200 பேருக்கு எவ்வளவு ஆடு இருக்கணும், அவ்வளவு ஆட்டை மறுத்து எல்லாம் நெருப்பு வணங்கிகள், முஸ்லிம்கள் அல்ல, எல்லாருக்கும் நல்லா தின்ன கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தின்னுட்டு
ரொம்ப நன்றி, நம்ம சொல்லுவோம் தமிழ்ல சொல்லுவ மாதிரி நான் போயிட்டு வாரோம் அப்படின்னு போகும்போது அவங்க சொன்னாங்க, நல்லா சாப்பாடு தந்தீங்க இன்றைக்கு, உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சுட்டு தான் போகணும். எதை செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பாடை கொடுத்தா அப்படி சொல்லுவோம், உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டா உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல, நீங்க போயிட்டு வாங்க. இல்லங்க இல்லங்க, இவ்வளவு பெரிய நல்ல சாப்பாடு தந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது நாங்க செஞ்சுட்டு தான் போகணும். என்ன வேணுங்க, என்ன வேணாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் செய்வீங்களா? ஆமா, என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, இவ்வளவு காலம் நீங்க நெருப்பை வணங்கி கொண்டு இருந்தீங்க, நான் வணங்குவது அல்லாஹ், ஒரே ஒரு சுஜூத் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்களே அப்படின்னா. அவ்வளவுதானா? நீங்க ஏதோ பெரிய மலையை புரட்டுற மாதிரி கேட்பீங்கன்னு நினைச்சோம். ஒரு சுஜூத் தானா? ஒரே ஒரு சுஜூத். இவ்வளவு நாளும் நெருப்புக்கு வணங்கினீங்க, இன்னைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சுஜூத் செய்யுங்கோண்டா. எல்லாரும் சுஜூது போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு காலம் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தவங்கள ஒன்று சுஜூதுக்குள்ள கொண்டுட்டேன், யா அல்லாஹ், இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருன்னு துவா கேட்டாங்க. எல்லாரும் தலையை தூக்கும் போது களிமா மொழிஞ்சு இஸ்லாத்துக்குள்ள வட்டான். அதனாலதான் சொல்லுவாங்க, விருந்து என்ற மருந்தை விட மிகச்சிறந்த மருந்து உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. கந்தூரி வைபவங்கள் மூலமாக இதைத்தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இங்க ரெண்டு நடக்குது. இப்ப பாருங்க, கோட்டாரியா தரீகாவுடைய மஷாயிகுமார்களும் ஞாபகப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் வந்தவர்களுக்கு இங்க விருந்து உபசாரமும் வழங்கப்படுகிற. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கந்தூரி என்ற சொல் பசித்த மனிதர்களுக்கு உணவளிப்பது. கந்தூரி வைபவம் என்பதன் மூலமாக நான் ஞாபகப்படுத்தியது போல, பசித்த மனிதர்களுக்கு உணவளிப்பது என்ற இன்னும் ஒரு பகுதி அதிலே மிக முக்கியமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செயலின் மூலமாக 200 பேர்கள் ஒரே அடிக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா அதுல வச்சார். அதே போல இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை, நினைக்கிறேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கிறேன், அவங்க ஒரு தடவை மலக்குல் மௌத்தோட பேசி கொண்டிருந்தான். மலக்குல் மௌத்திக்கிறார், உசுர் எடுக்கிறவர் மலக்குல் மௌத், அவரோட பேசி கொண்டிருந்தான். தப்சீர்கள் பதியப்பட்டிருக்கிற பேசி கொண்டு இருக்கும்போது திடீரென அந்த பக்கம் ஒரு ஆள் கிராஸ் பண்றார், ரோட்டை கிராஸ் பண்றாரு. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பேசி கொண்டு இருக்கும்போது அவர் போறாரு. போகும்போது மலக்குல் மௌத் சொன்னாரு, நாளைக்கு அவர் இருக்க மாட்டார், அவர் உசுரை நான் எடுத்துருவேன். அவர் மலக்குல் மௌத் சொன்னா எடுத்துருவார், அது டைம் கரெக்டா எடுத்துருவார். அவர் இருக்க மாட்டார், அவர் உசுரை நான் எடுத்துருவேன். சரி, அப்ப நீங்க சொல்லிட்டா இயக்கங்கள் என்ன இருக்குது, அவர் எடுக்கப்படுவார் அந்த முடிவுல இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறாரு, அந்த மனுஷன் இன்னும் சுத்துறாரு, ஊருக்குள்ள இன்னும் சுத்துறாரு. என்னடா அவர் சொன்னாரு எடுப்பார் என்று உசுர, என்னப்பா அவர் இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாள் மலக்குல் மௌத்தை சந்திக்கிறார். நீங்க சொன்னீங்கள ஒரு ஆளு, நான் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கிராஸ் பண்ணி போனாரு, அவர் உசுர எடுக்கிறேன்னு சொன்னார், ஆனா அவர் இன்னும் சுத்தி கொண்டிருக்கிறாரு எப்படின்னு கேட்டார். இல்ல 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 இல்ல, அவர் உயிர் எடுக்கப்படுவதாகத்தான் இருந்தது. அவர் போனது கடைக்கு, எதுக்கு தெரியுமா? தாண்ட குடும்பத்துக்கு உணவு எடுக்க போனார். தாண்ட குடும்பத்துக்கு சாப்பாடு எடுக்க போனாரு. சாப்பாடு எடுத்துக்கொண்டு வார வரையில் ஒரு மிஸ்கின் பசியோட கையேந்தினார், எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டார். தன் குடும்பத்துக்குரிய உணவை அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்தார். அல்லாஹ் அவருக்கு 20 வருடம் ஆயுளை நீளமாக்கி கொடுத்தார். எதுல? ஒரு சின்ன ரொட்டி பார்சல்ல. இது நாங்க சதகா செலவங்க ஒரு கொடுக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். இது மாதிரி கந்திரிகள்ல நம்ம வந்து கலந்துட்டோம்டா ஒத்தரல்ல. இப்ப 1000 பேர் உட்கார்ந்து தின்னுட்டு 1000 பேருக்கு அந்த உணவு போகும். அதனாலதான் சில இடங்கள்ல பாருங்க, இந்த கந்திரிகளை கொடுக்கிறவங்க அப்படி பரக்கத்தா இருக்கிறான். உதாரண நம்பர் போட்டு சொல்லலாம். சில இடங்கள்ல கந்திரிய வருஷம் கொடுத்தவங்க சிலவங்க நிப்பாட்டி விட்டாங்க. அவங்க படுற கஷ்டங்களை இன்னைக்கு கண்ணால பாக்குறோம். இப்ப சொல்றாங்க எங்களால முடியல, அந்த காலத்துல நாங்க கொடுத்தோம் நிப்பாட்டினோம் பாருங்க எங்களுக்கு ஏற்பட்ட முசீபத். அப்படி அவங்களே வந்து சொல்றாங்க. இதுதான் எங்கட மஷாயிகுமார்கள் காட்டி தந்த வழி. 2 விடயம். முஹித்தீனுல் காதிரியுல் குத்தாரி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய மதுகை புகழை பேசுவதுடன் வந்தவர்களுக்கு உணவளிக்கும் சந்தர்ப்பமும் இதுல இருக்கிறது. இதுதான் கந்தூரி வைபவம். இங்க யாரும் பாட்டு பாடுறதும் இல்ல, டான்ஸ் ஆடுறதும் இல்ல, ஹராத்த செய்யறதும் இல்ல. நல்ல விடயங்கள் பள்ளியிலே உட்கார்ந்து பேசி வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த கோத்தாரியா தரீகாவுடைய மஷாயிகுமார்கள் ஷேக் முஹித்தீனுல் காதிரி அல் குத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றிலே
பெரிய ஒரு கராமத்துகள் காட்டிய ஒரு மனிதராக அவர்கள் காணப்பட்டார்கள். தன்னுடைய வஃபாத்துடைய செய்தியை கூட முரீதுகளுக்கு அறிவித்த ஒரு மகான் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மஷாயிகுமார்களுடைய பெயர்களை வந்தவர்களை ஞாபகப்படுத்தி நன்றியோடு அவர்களை பேசி வந்தவர்களுக்கு உணவளிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த கந்தூரி என்ற வைபவத்தின் மூலமாக தந்திருக்கிறான்.